ஆதிரா கூட நெருக்கமா பழகுனவங்க யாரு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நாங்க அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். தம்பி, இந்த விஷயத்த நாங்க சாதாரணமா விட மாட்டோம். ஆதிரா கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சு ஆதிரா கழுத்துல அவன் கையால 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம்தான் நாங்க இந்த வீட்டை விட்டு போவோம். நீங்க உதவி பண்ணாலும் பண்ணலனாலும் நாங்க இத பண்ணுவோம். ஆனா நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நம்புறேன் தம்பி. இல்ல ஜானகி, அதெல்லாம் தம்பி உதவி பண்ணுவாப்ல. ஆதிரா பத்தி தான் தம்பிக்கு நல்லா தெரியுமே. ஆதிரா மேல தம்பிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்துல தம்பி உறுதுணையா இருப்பார்னு நம்புவோம். என்ன தம்பி, பண்ணுவீங்க தானே? அது எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்டான மீட்டிங் இருக்கு. நான் ஆதிராவை அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். வரேன். உன்னை எடுக்கிறேன். 1 2 3 4 5. குட்டி, குட்டி. மம்மி, தாயில்லாமல் நான் இல்லை. நானே எவனும் பிறக்கவில்லை. குட்டி, என்னடா பண்ற? எழுந்திரிடா. மம்மி, மம்மி எங்க வாங்க மம்மி. மம்மி எங்க வா மம்மி. உட்காரு மம்மி, உட்காரு. வீட்டுக்கு போலாம்டா. நான் தான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார். அது சூப்பர் மாஸ்டர். ஏண்டா மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கே குட்டி? நோ இல்லம்மா, குழிக்கலாம். லைட்டா சரக்கு அடிச்சுக்க. சரக்கு சரக்கு சரக்கு. ஏற்கனவே இப்படி பண்ணதுனால தானே உனக்கும் பவிக்கும் அவ்வளவு பிரச்சனை வந்ததுடா. மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கியே. மம்மி, மம்மி எனக்கு மனசு சரியில்லை மம்மி. நான் என் ஃப்ரெண்ட கேட்டேன்னா அவன் தான் அதை மருந்து கொடுத்தான். சாப்பிட்டுட்டா நல்லா இருந்துச்சு. ஏண்டா இப்படி செய்யற? இதெல்லாம் தப்புடா. ஐயோ, நான் உன்னை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுன்னே புரியலையே. கேந்திரிடா குட்டி, வீட்டுக்கு போலாம்டா. மம்மி நான் வர முடியாது மம்மி. இது பாரு, என்னால முடியலடா. ஏந்திரி குட்டி, வாடா குட்டி, ஏந்திரி. என்னால உன்னை தூக்க முடியலடா. டேய் ஏந்திரி குட்டி, சொல்றத கேளு. ஏண்டா இப்படி படுத்துற? வாடா. சாப்பிடலாமா? நான் லட்சுமி மேடத்துக்கு பண்ற உதவியா நினைச்சுக்கிறேன். மேடி, உதவியினை யார் கேட்டாலும் சக மனுஷனா பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ரிவெஞ்செல்லாம் பண்ணக்கூடாது. அது மனுஷத்தன்மையே இல்லை. அத கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாரு. என்ன பண்ண முடியும்? ஓடி வா மம்மி. மம்மி மம்மி கம மம்மி. மம்மி சார், ஹரி சார், என்ன சார் டாப் ரேக்ல என்ட்ரி கொடுக்குறீங்க? யூ ஆர் ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் தேர். எழுந்துருங்க சந்தோஷ். சார் சமைச்சிட்டீங்களா சார்? நீங்க எல்லாம் சமைச்சிட்டேன், நீங்க எந்திரிங்க. சார் நீங்க வாங்க சார், வாங்க உட்காரு. செம்ம லொகேஷன் இருக்கு சார், வாங்க சார். நிலா சார் சாப்பிடலாம் சார், வாங்க. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல எந்திரிங்க சந்தோஷ். அதெல்லாம் முடியவே முடியாது. நான் இங்கே படுத்துக்கிறேன். எனக்கு அப்படியே ஒரு தலையில மட்டும் கொடுத்தா போதும். குட்டி ஏந்திரிடா. என்னடா இப்படி பேசுற? வா. ஐயோ என்னால முடியாது மேடம். முடியாது. இன்னைக்கு ராத்திரி சந்தோஷ் ஏ ரூம்ல தங்கிக்கிட்டோம். தூக்குங்க சந்தோஷ். எந்திரிங்க எந்திரிங்க, சொன்ன கேளுங்க, எந்திரிங்க. வாங்க போலாம்.
ஹரிஷர் தானே? ஆ, யாரு? வாங்க, மாமி போலாமா? மெது வாங்க, வாங்க. குடிச்சிட்டு போதையில இருக்கும்போதுதான் அது பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியும். போதை தெளிஞ்சதும் அந்த பிரச்சனை அங்கேயே தான் இருக்கும். அதுக்குன்னு மறுபடியும் குடிப்பீங்க? அம்மாவுக்கு தெரியுமா? அம்மாவும் தான் வந்தாங்க. ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாம தான் தவிச்சிட்டு இருந்தாங்க. என்ன? அப்போ நான் தான் சரி நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லி படுக்க வச்சேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எப்படி இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல சார். அந்த கர்மத்தை குடிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். எனக்கு வேற வழியே தெரியல சார். குடிச்சா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாத போல குடிச்சா என்ன சொல்றேன்னு கூட தெரியாது. சந்தோஷ், உங்க மனசுல இருக்கிறது என்ன பிரச்சனை, என்ன கவலை, எதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டீங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சந்தோஷ், நீங்க பாட்டு போதையில உங்க கஷ்ட நஷ்டங்களை, உங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? ஐயோ, எனக்கும் ஆதிராவுக்கும் இருக்கிற பிரச்சனை, அந்த குழந்தை மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனா? நீங்க காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிட்டுட்டு அப்புறம் நீ போய் தூங்கு. ஏய், சாப்பிடு சந்தோஷ். டேய், என்னடா நீ இப்படி இருக்க? இன்னும் மாறவே இல்லல? என்னடா ஆள் நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்க. நமக்காக ஆசையா சமைச்சு வச்சு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்காளே, அவ சாப்பிட்டாளான்னு ஒரு வார்த்தை கேட்க தோணல உனக்கு? சரி, அதுதான் கேட்க தோணல. நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கியே, அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? நீ எல்லாம் என்னடா புருஷன்? சாரி பவி, ஒர்க் பண்ண டயர்ல ஒண்ணுமே தோணல. சாப்பாடு நல்லா இருக்கு. சாப்பிடு. அத்தை, அத்தை வாங்க, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம். பாவம் குட்டிக்கு கொடு. ஓவர் டைம் வேலை பார்த்து பார்த்து ரொம்ப களைச்சி வந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் சாதம் வை அவனுக்கு. நீங்க பாக்குற பார்வையிலேயே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் இன்னைக்கு ஏன் சந்தோஷ இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் பொண்டாட்டியா கவனிக்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா, இப்படிதான் புருஷன் பொண்டாட்டினா அன்பா இருக்கணும். அத புருஷனும் உணரணும். இல்லனா குடும்பத்துல பிரச்சனை வரும். ஆமா அத்தை. டேய், என்னடா அதுக்குள்ள கை கழுவிட்ட? இன்னும் சாப்பிடு. போதும் பவி, வயிறு ஃபுல்லா ஆயிருச்சு, நீ சாப்பிடு. டேய் இருடா, ரொம்ப டயர்டா இருக்க போல, உனக்கு கால் கையெல்லாம் அமுக்கி விடுற. பவி, நீ சாப்பிடு பவி. கை காலெல்லாம் அப்புறம் பிடிச்சு விடலாம். நீ முதல்ல சாப்பிடு வா. இல்ல அத்தை, சந்தோஷ் பாவம் இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கான் போல. நானும் என்னைக்குமே அவன் கை காலெல்லாம் அமுக்கி விட்டது இல்ல அத்தை. நான் போய் கை கால் புடிச்சு விட்டு வந்துடுறேன். ஐயோ பவி, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு குட்டி கொடுத்து வச்சிருக்கணும். நானும் தான் அத்தை கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் வேணாம் பவி.
இல்ல சந்தோஷ், சொன்னா கேளுடா. நீ பட, நான் அமுக்கி விடுறேன். சரி, ஒரு நிமிஷம் உட்கார். உட்கார். என்ன? எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் பவி. என்னடா இப்படி கேக்குற? சொல்லு. கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்து தூங்கட்டா? என்னடா கேள்வி இது? வா படுத்துக்கோ, வா. அண்ணா, லட்சுமி அம்மா இல்ல? என்ன எல்லாரும் லட்சுமி அம்மாவே கேக்குறாங்க? நான் போடுற டீ உண்மையிலேயே நல்லா இல்லையோ? ஏன் தம்பி, நான் போடுற டீ நல்லா இல்லையோ? ஐயோ அண்ணா, என்னண்ணா எப்படி கேட்டீங்க? உங்க டீயும் லட்சுமி அம்மா போடுற டீயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்ல தம்பி, லட்சுமி அம்மாவை கேட்டியா, அதான் அப்படி நினைச்சிட்டேன். அண்ணே, நான் அது கேட்கலண்ணே. எப்பவும் அம்மா இருப்பாங்களே, அதான் கேட்டேன். அது இல்ல தம்பி, மேடம் ஒரு கோயிலுக்கு வேண்டுதலுக்காக போயிருக்காங்க. என்ன வேண்டுதல்னு? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? சந்தோஷ் ஏதோ பிரச்சனையில இருக்கா அப்படியா, அதுக்கு நேர்த்திக்கடன் பண்ணதான் மேடம் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல தம்பி. லட்சுமி அம்மா மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு சந்தோஷ் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நமக்கு தெரியாம சந்தோஷ்க்கு என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. பெத்த பிள்ளைக்காக வேண்டுதல் பண்ண போறீங்க. மனசு கஷ்டப்படாதீங்கம்மா, நான் வரேமா உங்க கூட. ரொம்ப சந்தோஷம். பராசக்தி ஓம் சக்தி, பராசக்தி ஓம் சக்தி, பராசக்தி ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி ஓம் சக்தி, பராசக்தி. என்ன அப்படி பாக்குறீங்க தம்பி? அவங்க தான் பெத்த புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி நேர்த்திக்கடன் பண்றாங்க. உண்மையிலேயே அந்த புள்ளையாண்டான் கொடுத்து வச்சிருக்கணும். அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவன் பாதைய நீதாமா பாதுகாக்கணும். உனக்கே தெரியும், என்னோட வாழ்க்கை, என்னோட உலகம் எல்லாமே குட்டிதான். குட்டி அப்பப்போ இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த முறை என்னோட சக்தியை மீறி காரியம் நடந்துகிட்டு இருக்குதும்மா. நீதான் நல்ல மனசு வச்சு அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அம்மா, அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமா, ஒரு நல்ல வழி காட்டு. நாளைக்கு நான் அந்த ஆதிராவை ட்ரீட் பண்ண டாக்டரை பார்க்க தான் போறேன்.
அவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்சவர் மூலமா அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அவங்க கிட்ட போய் விசாரிச்சா நமக்கு முழு உண்மை தெரிய வாய்ப்பு இருக்கு மேடம். நானும் ரிப்போர்ட்டோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டேன். அவங்க எந்த விவரமும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. மும்பையிலேயே முழு டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது நம்ம ஊரு மேடம், நான் பாத்துக்கிறேன். எனக்காக நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லது நடக்கும், தைரியமா இருக்கு. விஜய், உன்னை எம்டி கூப்பிட்டாரு. சரி. சார், என்ன சார் ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். ஆதிராவை கேட்டா எந்த விஷயமும் எங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. அவ வாயை திறந்து சொன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நாங்க எதுக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்து புலன் விசாரணை எல்லாம் பண்ண போறோம்? சார், என்ன சார் நீங்க என்ன இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து விசாரிக்கிறதெல்லாம் தப்பு தான் சார். நீங்க தப்பு எது ரைட் எதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் ஆதிராவோட வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ஆபீஸ்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் காரணம்னு எனக்கு தோணுது. நீங்க க்ளோஸ்ன்னு இங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. சொல்லுங்க, யார் காரணம்? பயப்படாம சொல்லுங்க. யாரா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். கண்டிப்பா ஆதிராக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். மேடம், நீங்க இங்கதான் கேண்டீன் வச்சிருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு தெரியணுமே. என்னது? ஆதிரா கூட யாரு ரொம்ப க்ளோஸா பழகுறாங்கன்னு கேட்டா எல்லாரும் சந்தோஷ் பேரை சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க மேடம். என்ன சார் நீங்க உங்க வீட்டு பொண்ணை பத்தி நீங்களே இப்படி வெளியில வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க? மேடம், அவ எங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறா, பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அதனாலதான் இங்க இருக்கிறவங்களை கேட்கலான்னு வந்தோம். அத்தை மாமான்னு சொல்றீங்க. நீங்க தான் அப்படி ஏதாவது நடந்திருந்தா வெளியில தெரியாம பாத்துக்கணும். அதை விட்டுட்டு ஆதிராவை பத்தி ஆபீஸ்ல வந்து எல்லார்கிட்டயும் எதோ விசாரிச்சுட்டு இருக்கீங்க. அவ மானத்தை நீங்களே வாங்கிட்டு இருக்கீங்க. நல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி அவ ஏதாவது பண்ணிருந்தாலும் அத அவகிட்ட தானே போய் கேட்கணும். அவகிட்ட கேட்காம ஆபீஸ்ல வந்து இங்க இருக்கிறவங்க கிட்ட என்னென்னமோ விசாரிச்சுட்டு இருக்கீங்க. போங்க சார், வீட்டுக்கு போய் அவகிட்டயே கேளுங்க, அவளே சொல்லிடுவா. ஆமா, உங்க அத்தையும் மாமாவும் எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தாங்க சொல்லாதீரா? ஆபீஸ் வந்தாங்களா? உன் கூட இருந்து கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டதுக்கு இதுதான் என்கிட்ட நீ காட்டுற விசுவாசமா? என்ன சொல்ற சந்தோஷ்? அவங்க என் வயித்துல வளர குழந்தைக்கு யார் காரணம்னு கேக்குறாங்க, அவ்வளவுதானே? சொல்லட்டுமா சந்தோஷ்? யார் என் கர்ப்பத்துக்கு காரணம் சொல்லிருட்டுமா? நீ சொல்லு. இப்பவே அவங்களுக்கு போன் பண்ணி உன் கண்ணு முன்னாடி அவங்களுக்கு சொல்றேன். நான் எதுக்கு இப்படி பண்றேன்னு உனக்கு புரியலையா ஆதிரா? இங்க வந்து எல்லாரும் முன்னாடி கேக்குறது உனக்கு கெட்ட பேர் ஆயிரும்ல ஆதிரா, அதுக்கு தான் நான் கேட்டேன். அதுவும் இல்லாம எங்க அம்மா கிட்ட எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. அதனாலதான் ஆதிரா என்கிட்டயும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டு உண்மையை வர வைக்கலான்னு பாக்குறாங்க தெரியுமா? நான் உனக்காக தாண்டா எதுவுமே சொல்லல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சரி ஆதிரா, அவங்க வந்து விசாரிச்ச கோவத்துல நான் உன்னை வந்து இப்படி பேசிட்டேன். ஓகே ஆதிரா, அவங்க போற வரைக்கும் எப்படியாவது கொஞ்சம் சமாளிச்சுக்கோ. என்ன அப்புறமா நம்ம அந்த விஷயத்தை பத்தி பேசலாம். சரி, நான் என் கேபினுக்கு போறேன், பாத்துக்கோ. சொல்லுங்க ஹரி சார்.
டாக்டரை பார்க்க போனீங்களே, டாக்டர் என்ன சொன்னாங்க? முதல்ல ஆதிரா கர்ப்பமா இருக்காங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒருவேளை அப்படி இல்லாம அவங்க டிராமா கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் அந்த கோணத்துல விசாரிச்சேன்னா ஆதிராவுடைய மனநிலை அந்த மாதிரி, அதான் அப்படி விசாரிச்சேன். ஆனா டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து என்ன பார்க்க சொன்னாங்க. அதுல ஹஸ்பண்ட் நேம் காலத்துல சந்தோஷ் பேர் தான் எழுதிருக்கு. சந்தோஷ் கையெழுத்து போட்டிருக்கான். அதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. லட்சுமி மேடம், நீங்க ஒன்னும் பதறாதீங்க. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. நான் அப்பவே சொன்னதுதான், சந்தோஷ் உங்க பையன், உங்க வளர்ப்பு தப்பாகாதுன்னு எனக்கு தோணுது. இப்ப ஆதிரா பக்கம் தானே போயிட்டு வந்திருக்கேன். இருங்க, சந்தோஷ் பக்கம் எதுவும் விசாரிக்கல. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹரி சார், ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஆதிரா சரியில்லை. நான் முதல் தடவை அவளை பார்க்கும் போதே நான் அவனை கண்டிச்சேன். ஆனா இந்த சந்தோஷ் தான், அவ அப்பா இல்லாத பொண்ணு, அவ யாரும் இல்லாதவன்னு போய் மாட்டிக்கிட்டான். மேடம், கண்டிப்பா சந்தோஷ் தப்பு பண்ணிருக்க மாட்டான். ஆதிராவுக்கு உதவுறதுக்காக கூட யாரோ செஞ்ச தப்புக்காக சந்தோஷ் பொறுப்பேத்துட்டு இருக்கலாம்ல. மேடம், உங்க பையன் நல்லவன், கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டான், நம்புங்க. உங்க வார்த்தை தான் இப்ப எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கு. குட்டி மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை நிச்சயமா நடக்கும். தம்பி, ஒரு பையனும் பொண்ணும் பார்த்து பேசிக்கிட்டாலே அவங்கள பார்த்து கரெக்டா சொல்லிடுவோம் அவங்களுக்குள்ள என்ன உறவுன்னு. நீங்க தானே எங்க கிட்ட சொன்னீங்க லிவிங் டுகெதர்ல இருக்கோன்னு. ஒரே வீட்ல இருந்தும் பஞ்சும் நெருப்பும் பத்திக்காம இருந்தா அப்புறம் எப்படி? எங்க வீட்டுக்கார் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்றேன். வேற வழியே கிடையாது. நீங்க தான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன ஆண்டி, நானும் பேசாம அமைதியா இருந்தா நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நான் எப்படி ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா. என்ன பண்றது, எல்லாருக்கும் குடும்பம் இருக்க தானே செய்யுது. ஆனா நீங்க ஆதிராவோட பழகும் போதும் சரி, இந்த வீட்டுல ஒன்னா தூங்கும் போதும் சரி, உனக்கு இந்த எண்ணெல்லாம் வந்திருக்கணும்ல. இப்ப ஏதோ புதுசா வந்து குடும்பம் இருக்கு குட்டி இருக்குன்னு சொன்னா நீங்க தான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்க முடிவு பண்ணிட்டோம். என்ன அங்கிள் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன தம்பி, வேற எப்படி பேச சொல்றீங்க? இல்ல, நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க தம்பி, நீங்க வீட்ல என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு ஒரு பயத்துல தான் இப்படி பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நாங்களே உங்க வீட்ல வந்து பேசி நாங்களே புரிய வைக்கிறோம். என்னங்க நீங்க? எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்ற, நீங்க வந்து வீட்ல பேசுறேன்னு சொல்றீங்க. இங்க பாரு சந்தோஷ், நீ எங்களையே எடுத்துட்டு பேசிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியே ஆகணும். என்ன ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இது சரி வராது. நீங்க ஆதிராவை கூப்பிடுங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். ஆதிரா இங்க வரமாட்டா. நீ எது பேசுறதா இருந்தாலும் எங்க கிட்ட தான் பேசணும். இங்க பாருங்க, எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல. இங்க பாரு சந்தோஷ், எங்களை நீ பகச்சுக்கிட்டா நீ நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். நீயா எங்க கால்ல விழுந்து கெஞ்சி கதற வைப்போம். அது எங்களால முடியும். அத நீ பார்க்க தானே போற. என்ன மிரட்டுறீங்களா? சார், நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, அத பத்தி கவலைப்படுற ஆள் கிடையாது நான்.
மடியில கனம் இருந்தா தானே பயப்படணும். என்கிட்ட கனமும் இல்ல பயமும் இல்ல. இங்க பாருங்க, உங்க கால்ல நான் விழுகிறேனா இல்ல என் கால்ல நீங்க விழுகிறீங்களான்னு பாப்போம். பிரதீப், நல்லா இருக்கியா? என்னப்பா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை? இத பாரு, நான் உனக்கு அம்மா தானே. என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற? இத பாருப்பா, அம்மாவாலதான் புள்ள முகத்தை பார்த்து அவன் தப்பு பண்ணிருக்கானா இல்லையான்னு சொல்ல முடியும். உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா அது என்னன்னு நீதானே என்கிட்ட சொல்லணும். சொல்லு பிரதீப். இத பாரு, நான் கோவமே படமாட்டேன், சரியா? நீ தைரியமா சொல்லு பாக்கலாம். நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. உனக்கு எத்தனை வயசு ஆனாலும் நீதான் எனக்கு புள்ள. மனசுல என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா, சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. நீ கேக்குறியா இல்லையா? நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல பிரதீப், சொல்லுடா. சரி, நான் வச்சிடுறேன், பேசாத என்கிட்ட. வரட்டும் வரட்டும், அவனை உண்டில நாக்கிலாம். சார் சார் சார், என்ன சார் நீங்க இப்படி சொல்லாம கொள்ளாம என்னோட வீடு தேடி வந்திருக்கீங்க? சார், இது உங்களுக்கே நியாயமா இருக்கா சார்? என்ன சந்தோஷ், அங்கிள்னு அன்பா கூப்பிட்ட நீ இப்ப சார்னு மரியாதையை கூப்பிடுற? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அத சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல மிஸ்டர் சந்தோஷ், எங்களை நீ குறைச்சி எடை போட்டுட்ட. அதான் நாங்க யாருன்னு உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தோம். சார் ப்ளீஸ் சார், நான் உங்ககிட்ட பேசுனது தப்புதான். நான் அதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சார். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க சார், ப்ளீஸ் சார். மேடம், எங்க அம்மா இந்த பக்கம் வந்தாலும் வருவாங்க. ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க. மேடம் ப்ளீஸ் போயிடுங்க சார், ப்ளீஸ் சார். சந்தோஷ், என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னா அதை முடிக்காம ஓயவே மாட்டேன். இது ஆதிராவோட வாழ்க்கை பிரச்சனை. அதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன். நீ தேவையில்லாம பேசி என்னை வெறுப்பேத்திட்ட. அதான் உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்துட்டு என்னை பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சார் ப்ளீஸ் சார், உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், எதுவா இருந்தாலும் நான் அங்க வந்து பேசிக்கிறேன் சார். சார் ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. புரியுதா? புரியுது, சத்தியமா வர்றேன் மேடம். இங்க இருந்து போயிடுங்க. திரும்ப வருவோம் சார். நான் சத்தியமா வரேன் சார், சத்தியமா வரேன். ப்ளீஸ். இதுக்கு மேல நீ தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பார்க்கலாம். ஆதிரா, இப்ப எதுக்கு நீ அழுகுற? நியாயமா பார்த்தா நான் தான் உன் மேல செம்ம கோவத்துல இருக்கணும். நீ எப்படி உங்க அத்தை மாமா கிட்ட சொல்லலாம்? அவங்களை ஏன் வர வச்ச? சந்தோஷ், அவங்களுக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது. நீ என் மேல வச்சிருக்க பாசம், நமக்குள்ள இருக்கிற அந்த புனிதமான பந்தத்தை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக அவங்க என் வீடு வரைக்கும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க பண்ணது ரொம்ப தப்பு சந்தோஷ். நான் அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் சரி ஆதிரா. ஆனா அவங்க வீட்டுக்கு வந்து பேசுறது எங்க அம்மாவுக்கோ பவித்ராவுக்கோ தெரிஞ்சிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்?
நம்ம நிலைமையில சந்தோஷ், உன் நிலைமை. கண்டிப்பா பவித்ரா உன்னை மன்னிக்க மாட்டா. உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவா. உங்க அம்மாவும் பவித்ரா பின்னாடியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ தானே அனாதையா நிப்ப. உனக்கு நான் தான் ஒரே ஆறுதல். நீ ஏன் கூடவே இருப்ப. எனக்கு அதுதான் வேணும். இங்க பாரு சந்தோஷ், நான் உனக்கு பாரமாவோ தொந்தரவாவோ இருக்க மாட்டேன். உன் குடும்பத்துக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. நான் எப்படியோ என் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நான் வாழ்ந்துடுறேன். என்னை விட்டுட்டு பெத்தவங்களே போயிட்டாங்க. நீயும் எவ்வளவு நாள் தான் என் கூட இருப்பேன்னு எனக்கும் தெரியல. ஆனா சந்தோஷ், உன்ன மாதிரி என்ன வேற யாராலையும் பாத்துக்க முடியாது. நீ ரொம்ப நல்லவன் சந்தோஷ். நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ். இத பாரு ஆதிரா. ஆதிரா, அப்படிலாம் ஒண்ணு ஆகாது. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. ஓகே, தொடச்சுக்க. அழாத. வா பிரதீப், டீ போடட்டா? இல்ல வேணாமா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பிரதீப், என்ன விஷயம்? சந்தோஷ் வீட்ல எப்படிமா இருக்கான்? நார்மலா தானே இருக்கான்? எனக்கு என்னவோ அவன் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுதுமா. எப்பவும் போல தானே இருக்கான். ஏன், என்னாச்சு பிரதீப்? அம்மா, ஆதிராவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உதவி பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பப்போ போய் ஹெல்ப் பண்ணிருக்காமா. நிறைய லீவும் எடுத்திருக்கான். மேனேஜர் சொன்னாருமா. ஆதிரா அவன் ஹெல்ப் பண்றான்னு தெரிஞ்சு அவனோட வீக்னஸ் பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காமா. அப்பப்போ அவ போன் பண்ணி அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொன்னதோட தனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிருக்கா. இவனும் ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு அவ சொன்ன மாதிரி எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காமா. இப்போ என்னாச்சு? இப்போ ரேட்டிங் போச்சு, அவன் பெர்ஃபார்மன்ஸும் போச்சு. இந்த வருஷம் அவனுக்கு போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது மிஸ்ஸும் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது பிரதீப்? சந்தோஷ் பழையபடி ஆபீஸ்ல எப்படி நல்ல பேர் வாங்குறதுன்னு சொல்லு. மறுபடியும் அவன் பழைய மாதிரி மாறணும்னா அவன் பழைய மாதிரி ஹார்ட் ஒர்க்கர் ஆகணும். அதை விட்டா வேற வழியே இல்லம்மா. இதை நான் கேட்டதுக்கு என்னையே திட்டாமா. அதான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேம்மா. உங்களுக்கு தெரியாதாம்மா, அவங்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லுங்கம்மா. சரிம்மா, நான் வரேன். என்ன இங்க நிக்கிறீங்க? ஆபீஸ் போறேன் பவித்ரா. இன்னைக்கு என்ன பார்த்து ஒரு வண்டியும் கிடைக்கல. வெயிட் பண்ணி டென்ஷன் ஆகி டயர்ட் ஆனதுதான் மிச்சம். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பார்த்தது. எப்படி போயிட்டு இருக்கு ஆதிரா உங்க ஆபீஸ் ஒர்க் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு பவித்ரா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. யூசுவலா இந்த நேரத்துல ஆபீஸ் போவீங்களா? இல்ல ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ஏர்லியாவே போயிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் வீட்ல ஒர்க் ஜாஸ்தி, அதான். என்ன இருக்காதா? ஒர்க்கிங் உமனா இருந்து ஹவுஸ் ஒய்ஃபாவும் இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. யூ ஆர் கிரேட் பவித்ரா. என்ன ஆதிரா, இன்னைக்கு உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு குறையுதே. இன்னைக்கு நீங்க ஆக்டிவாவே இல்லையே, ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்ல பவித்ரா,
இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சதுல இருந்தே உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது. ரொம்ப டல்லா தான் இருக்கு. என்னன்னே தெரியல. ஏய், என்னாச்சு? என்ன பண்ணுது உங்களுக்கு? எனக்கு மயக்கமா வருது. மயக்கமா வருதா? ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க ரோட்ல? என்னாச்சு? என்ன? ஏதாவது ஹாஸ்பிடல் போலாமா? போலாமா? போலாம். இருங்க, அப்படியே இருங்க. ஆட்டோ வேற எதுவும் வரலையே. யோ ஆதிரா, உங்களோட இந்த மயக்கம் நார்மலா எல்லாருக்கும். சரி சிஸ்டர், நீங்க போங்க, நான் டாக்டர் பார்த்து பேசிக்கிறேன். ஆதிரா, டாக்டரை பாக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சரி, நீங்க போங்க. கன்சீவா இருக்கவங்களுக்கு நார்மலா வர தலை சுத்தல் மயக்கம் தான். உங்களுக்கு கொடுத்திருக்க மாத்திரைய ஒழுங்கா சாப்பிடுங்க. அடுத்த வாரம் வந்து ஸ்கேன் பண்ணணும். குழந்தைக்கு ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். சரியா? நீங்க போலாம். என்ன ஆதிரா, இதுக்குதான் என்ன அர்ஜென்ட்டா ஆபீஸ்க்கு போன்னு சொன்னீங்களா? அது வந்து இப்போ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்ன ஆதிரா, இவ்ளோ நார்மலா ரொம்ப கூலா இருக்கீங்க. நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. உங்களுக்கு அது தெரியும்ல? எல்லாம் எனக்கு தெரியுது பவித்ரா. என்ன பண்றது, எல்லாமே என் கை மீறி போயிடுச்சு. இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ஆதிரா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இப்படி கர்ப்பமா இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லுங்க. எங்க அத்தை கிட்ட சொல்லி உடனே கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ண வைக்கிறேன். நீ காரணம் யாருன்னு கேக்குற பவித்ரா. ஆனா உன் புருஷன் சந்தோஷ் தான் இதுக்கு காரணம்னு நான் சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். நீ உன் அத்தை கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? என்ன ஆதிரா, நான் கேட்டுட்டே இருக்கேன்ல. நான் சீரியஸா தான் சொல்றேன். சொல்லுங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க யாருன்னு சொல்லுங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. பவித்ரா, இப்ப நான் எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நீங்க என் ஃப்ரெண்டு தானே, கண்டிப்பா நேரம் வரும்போது நானே சொல்றேன். இப்போ என்னால சொல்ல முடியாது. ஆதிரா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம காத்துட்டு இருக்கலாம், ஆனா உங்க வயித்துல வளர்ற இந்த குழந்தை காத்துட்டு இருக்காது. வளர்ந்துட்டேதான் இருக்கும். எனக்கு புரியுது பவித்ரா. எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நான் ஒரு சூழ்நிலை கைதி. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஆதிரா, என்னதான் பெண்கள் ஆண்களுக்கு சமமா இந்த காலத்துல இருந்தாலும் இந்த விஷயத்துலலாம் பாதிப்பு பெண்களுக்கு தான். எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலை மேல முள்ளு பட்டாலும் சேதாரம் என்னமோ அந்த சேலைக்குதான். உன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றால ஆதிரா. ஆமா ஆதிரா. ஆதிராக்கு என்னாச்சு? ஏன் நீ பாத்தியா? ஏதாவது சொன்னாலா? ஏதாவது? ஏய் இருடா சொல்றேன். ஏன் பறக்குற? நான் ஏன் பறக்குறேன்? ஏதோ சீக்ரெட்னு சொன்னியே, அந்த கியூரியாசிட்டில கேட்டேன். அப்போ ஆம்பளைங்க உங்களுக்கும் காசிப் பிடிக்கும். இவ வேற நேரம் காலம் தெரியாம சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கா. சரி பவி, அப்படி என்னதான் சீக்ரெட்? உன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றால ஆதிரா, அவ கன்சீவா இருக்காளாம். என்னடா உனக்கும் ஷாக்கிங்கா இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருந்தது. அதை விட அவளுக்கு மேரேஜ் ஆகலங்கிறது எனக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. வேற ஏதாவது சொன்னாலா? இல்லையே, வேற எதுவும் சொல்லல. ஏ சந்தோஷ், உனக்கு ஏதாவது தெரியுமா அவ கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது பவி.
அவளை ஆபீஸ்ல பாக்குறதோட சரி. அவளோட அப்பா தவறிட்டாருன்னு ஒரு தடவை போய் ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். எனக்கு அந்த மத்த விஷயங்கள்லாம் எதுவும் தெரியாது. அவளும் என்கிட்ட எதுவும் சொல்லல பவி. உன்கிட்ட சொன்னாலும் இல்லையோ அது விஷயம் இல்லடா. இப்போ அவளுக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல, ஆனா இங்க தனியா இருக்கா. உன் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றா. எனக்கு என்னமோ உன் ஆபீஸ்ல தான் அவ கர்ப்பத்துக்கு யாரோ காரணம்னு தோணுது. யாரா இருக்கும்? பாம்பேல இருந்து வேற வந்திருக்கா. அப்பாவும் இல்ல. ச்சே, அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சே. சந்தோஷ், என்ன இந்த நேரத்துல? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சரி, நான் ஃபோன் பண்ண, ஏன் எடுக்கல? ஓ, புரிஞ்சிருச்சு. சர்ப்ரைஸ் தானே? ஸ்ட்ரைட்டா வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்துட்ட அதானே? ஆமா ஆமா. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு என்ன சொம்ப நினைச்சிட்டு இருக்கியா நீ? என்ன சந்தோஷ், எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? நான் என்னடா பண்ண? எதுக்கு நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த பவித்ரா கிட்ட சொன்ன? அவ என்னென்ன கேள்வி கேக்குறா தெரியுமா என்ன? ஐயோ சந்தோஷ், நான் எதுவுமே சொல்லல. அப்புறம் எப்படி அவளுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியும்? நான் ரோட்ல நின்னுட்டு இருந்தேன். பவித்ரா வந்து என்ன பார்த்துட்டு வண்டியை நிறுத்திட்டு லிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த நேரம் பார்த்து எனக்கு மயக்கம் வந்துருச்சு. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காட்டினாங்க. அப்பதான் பவித்ராக்கு நான் கன்சீவா இருக்க விஷயம் தெரிஞ்சது. என் கர்ப்பத்துக்கு காரணம் நீதான்னு பவித்ரா கிட்ட நான் சொல்லவே இல்ல. இப்படி எதுவுமே தெரியாம என்ன வந்து அடிச்சுட்டல. உனக்கு அடிக்கிற உரிமை இருந்தாலும் என்ன எதுன்னு கேட்காம நான் இருக்கிற இந்த நிலைமையில ஆதிராவோட அத்தை மாமாவா? ஆமா, அவங்க பேச்சும் நடத்தையும் சுத்தமா எனக்கு பிடிக்கல. என்கிட்ட கூட வந்து குட்டியும் ஆதிராவும் நெருக்கமா பழகுறாங்களா, அவங்களுக்குள்ள என்ன ஏதுன்னு அந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் அவங்கள நல்லா திட்டி விட்டுட்டேன். ஆனா அவங்க அடங்கின மாதிரி தெரியல. ஆபீஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் என்னென்னமோ விசாரிச்சிட்டு இருக்காங்க. இல்ல உங்களுக்கு நல்லா தெரியுமா அவங்க அத்தை மாமான்னு தான் சொன்னாங்க? ஆமா சார், அவங்க நடவடிக்கையால குட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான், என் குட்டியோட பேரு கெட்டு போயிடும் சார். அத நினைச்சாதான் பயமா இருக்கு. மேடம், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? நான் மும்பைல விசாரிச்ச வரைக்கும் ஆதிராவுக்கு அப்பா மட்டும்தான் இருந்தாரு. அவரும் இப்ப இல்ல, இறந்துட்டாருன்னு தான் சொன்னாங்க. பெருசா யாரும் ரிலேஷன்ஸ் அவளுக்கு இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதுவும் அத்தை மாமா இவங்கள பத்திலாம் யாரும் எதுவும் சொல்லல மேடம். இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், இதுக்கு பின்னால என்னமோ இருக்கு. கண்டிப்பா ஆதிராவுக்கு அத்தை மாமா கிடையாது. அப்போ அவங்க ரெண்டு பேரும் யாரு? எப்படி இவ்ளோ தைரியமா ஆபீஸ்ல வந்து எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டு இருக்காங்க? கரெக்ட். ஆபீஸ் வரைக்கும் வந்து தைரியமா விசாரிக்கிறாங்கன்னா இது ஆதிராவுக்கு தெரியாம நடக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அந்த ஆதிராவே ரெண்டு பேரை அத்தை மாமான்னு செட் பண்ணி சந்தோஷ கார்னர் பண்ண பிளான் பண்ணிருந்தா? சார், நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அந்த ஆதிரா குட்டிய மாட்டி விடுறதுக்கு என்னமோ பெருசா பிளான் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா மேடம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெளியில உள்ளவங்க மூலமா சந்தோஷ்க்கு பிரஷரை உருவாக்கி சந்தோஷ லாக் பண்ண பிளான் பண்றாங்க. மேடம், மும்பைல விசாரிச்ச வர அவ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் தான். எனக்கு பயமா இருக்கு. குட்டி எதுலயாவது இந்த மாதிரி விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டான்னா
என்னோட குடும்பமானமே போயிடும் சார். அப்புறம் பவிக்கு இது தெரிஞ்சா அவ்வளவுதான், அவளால தாங்கிக்கவே முடியாது. சார், இப்ப என்ன பண்ணலாம்? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? ஆதிரா எவ்வளவு தூரம் தான் போறான்னு பார்க்கலாம். முதல்ல அந்த அத்தை மாமா யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள துரத்தி அடிக்கணும். அதுக்கப்புறமா இவளை பார்த்துக்கலாம். உங்க கையால எனக்கு கொஞ்சம் விபூதி வச்சு விடுங்க. என்னடா பக்தி எல்லாம் அதிகமாகி முத்தி போயிடுச்சு போல இருக்கு. முன்னாடி எல்லாம் லட்சுமி சாமி கும்பிட்டா நாத்திகவாதி மாதிரி பேசுவேன், இந்த பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டேன். இப்ப முழுசா ஆன்மீகவாதி மாதிரியே மாறிட்ட. என்னடா எதுவும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா? இல்ல வேற எதுவும் பிரச்சனை பண்றதுக்காக சாமி கிட்ட வேண்ட வந்திருக்கியா? சும்மா இருங்க தாத்தா, இன்னைக்காவது சாமி கும்பிடணும்னு தோணுச்சுல்ல, அத கொஞ்சம் பாராட்டலாமே. இங்க பாரு பவி, இவனை பத்தி உனக்கு தெரியாது. நீ வேணா பாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்த போறான்னு பாரு. எனக்கு என்னமோ உள் மனசு சொல்லுது. தாத்தா, எதையுமே நீங்க பாசிட்டிவாவே எடுத்துக்க மாட்டீங்களா? அவன் சாமி கும்பிடுறான்னா அவன் மாறி இருக்கான், அதை என்கரேஜ் பண்றதை விட்டுட்டு. மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, ஒன்னும் பண்ண முடியாது. டேய் சந்தோஷ், டெய்லி வந்து சாமியை கும்பிடுறா, நல்லது நடக்கட்டும். சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். பவி. ஆதிரா, உன் மெயில செக் பண்ணியா? ஏன் என்னாச்சு? உன் மெயில செக் பண்ணு. டேய், மெயில் வந்திருக்குடா ஆதிராவை பத்தி. கல்யாணம் ஆகவில்லை, ஆதிரா கர்ப்பம், காரணம் யார்? அதானே? இந்த ஆபீஸ்ல எல்லாரோட சிஸ்டத்துலயுமே அந்த மெயில் வந்திருக்கு. யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. ஆதிரா கர்ப்பமா இருக்கிறது தெரியாம போச்சே. யார் அனுப்பிச்சிருப்பா? என்ன ஆதிரா, என்ன இது? யார் அனுப்பியிருக்காங்க? நீ கர்ப்பமா இருக்கியா? சொல்ல ஆதிரா. ஏன் ஆதிரா பதில் சொல்ல மாட்ற? இது ஃபேக்கா இல்ல உண்மையா? அது வந்து வித்யா, ஆபீஸ்ல எல்லாருக்கும் மெயில் வந்திருக்கு. என்ன ஆதிரா, நீ கன்சீவ் ஆயிருக்கியாமே, சொல்லவே இல்ல. பார்ட்டி எங்களுக்கு எப்ப வைக்க போற? பேபியோட ஃபாதரை நீ மேரேஜ் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா? ஆதிரா இவ்ளோ ஃப்ரீக் அவுட்டா இருப்பான்னு தெரியாம போச்சே. எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் கொஞ்சம் பார்ட்டி பண்ணிருப்பேன். பாருடா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியுது? நம்ம ஆபீஸ்ல நம்ம கூட தான் வேலை பாக்குறா. ஆனா பாரு, ஆதிரா கன்சீவா இருக்கிற விஷயம் மெயில்ல யாரோ அனுப்பி வச்சுதான் தெரியுதுல. கல்யாணம் ஆகாமலே என்னென்ன கன்றாவையெல்லாம் பண்ணுதுங்க பாரு. ஆதிரா, ஆதிரா, என்னதான் ஆச்சு? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்ததுன்னு சொல்லு. இனிமே என்ன நடக்கணும்? ஒரு பொண்ணுக்கு முக்கியமே மான அவமானம் தான்.
அது எல்லாமே இன்னைக்கு ஆபீஸ்ல காத்துல பறந்துருச்சு. நான் கர்ப்பமா இருக்க விஷயம் ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்கேன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆதிரா, ஒரு பிரச்சனைக்கு சாகிறது தான் தீர்வுனா இந்த உலகத்துல யாருமே உயிரோட இருக்கவே முடியாதுமா. ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, எல்லாரும் செத்துருப்பாங்க இந்நேரம். மாமா, அத்தை, நீங்க எத்தனை முறை சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க போறதே இல்ல. நான் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சாகிறத பாக்குறதுக்காகவா உன் விஷயம் கேள்விப்பட்ட அவ்வளவு தூரத்துல நீங்க வந்திருக்கோம்? உன்னை நல்லபடியா உனக்கு பிடிச்சவனோட வாழ வைக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீ என்னடா சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்க? ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், சாகிறத தவிர வேற எந்த முடிவு எடுத்தாலும் அப்புறமா சாரி கேட்டுக்கலாம், மாத்திக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டு செத்துட்டேன்னா அப்புறம் உன்னால திரும்ப மீண்டு வரவே முடியாது. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. கோவத்துல செய்யற எந்த முடிவும் நன்மையில முடிஞ்சதா சரித்திரமே இல்லை. நீ நல்லா முடிவு பண்ணிக்கோ. என்னால முடியாது. ஆதிரா, 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 ஆதிரா. சந்தோஷ், என்னாச்சு சந்தோஷ்? ஏன் அவ சாகற அளவுக்கு போயிட்டு இருக்கா? அவ பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயம் ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரே நிமிஷம் அங்கிள், ஒரே நிமிஷம். ஆதிரா, என்ன நீ பண்ற? ஆதிரா, நான் சாகணும் சந்தோஷ். விடு சந்தோஷ், நான் சாகணும் சந்தோஷ். சொல்றல்ல, விடு சந்தோஷ். சொல்றல்ல, சொல்றல்ல, கேளு.